கார் பந்தயத்திற்கு ஒரே இரவில் நீதிமன்ற அனுமதி பெற அரசால் முடியும் பொழுது விஜயின் கட்சி மாநாட்டுக்கு அனுமதி தருவதில் அரசுக்கு என்ன பிரச்சனை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிருக்கேன். இன்னைக்கு படம் ரிலீஸ் விஜய் அவர்களுக்கும் அந்த படக்குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் வருகின்ற அந்த சீன் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்துச்சு. நிச்சயமாக அந்த படத்தை வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லி உரையாடலை கேட்குறாங்க, அனுமதி கேட்குறாங்க. அந்த அனுமதி கொடுத்தா இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு புரியல. ஒரு நார்மல் சென்னையிலேருந்து தான் இப்போ வரேன். ஒரு கார் ரேஸ் நடத்துனாங்க. அந்த கார் ரேஸ் ஓவர் த நைட் கோர்ட்டில் போட்டு நீங்கள் அனுமதி பெற்ற ஒரு கார் ரேஸ் நடத்துறீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கு இல்லையா? ஒரு கட்சி ஆரம்பிக்கவோ, ஒரு மாநாடு நடத்தவோ, ஒரு பொதுக்கூட்டம் வைக்கவோ ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? அதனால நிச்சயமாக யாருடைய வளர்ச்சியை வந்து யாரும் தடுக்க முடியாது. எனவே உரிய முறையில் அனுமதி கேட்க நிச்சயம் தர வேண்டியது கடமை. அதனால மாற்றுகிறது. கட்சி ஆரம்பிக்கலையே, கட்சி ஆரம்பிக்கட்டும். இல்ல கட்சி மாநாடு நடத்தட்டும், கட்சி அறிவிக்கட்டும், கொள்கைகளை சொல்லட்டும். அதற்கு பிறகுதான் என் கருத்தை நான் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் அவர் ஒரு நடிகராக எங்க வீட்டுக்கு வந்தாரு. இப்ப நேரத்துல எப்பவுமே எங்களுடைய பையன்தான். அதனால அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். சினிமா வேறு, கட்சி வேறு. கட்சி என்று வரும்போது அந்த கொள்கைகள், அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அடுத்த கட்ட செயல்பாடுகள், அதை பார்த்த பிறகுதான் என் கருத்துக்களை சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.